இன்னைக்கு எங்களோட டென்மெலிக்ஸா பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா ஆசைங்க மயிலாப்பூர்ல இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. ஆனா ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நான் வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சாமியை கொஞ்சம் தூரமாக இருந்து தரிசனம் பண்ணுவோம். நம்ம தொடக்கூட முடியாது இல்லையா? பட் ஆனால் இந்த சாய்பாபா கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிராக்கிளாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பக்கத்தில் சாய்பாபா கிட்ட போயிட்டு சாய்பாபா பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நான் வாங்கிட்டு போன மாலை பூ எல்லாமே என் கையாலேயே சாத்த சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ கனெக்டடாக இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. கடவுள் நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சாய்பாபா கோயிலில் வந்து நல்ல சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு வேலையாக வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஆக்சுவலாக வந்து வீடு நேற்று தான் க்ளீன் பண்ணேன். அதில் ஒரு சில பட்டு புடவைலாம் வந்து டேமேஜ் ஆயிருந்தது. என்னுடைய பட்டு புடவையை ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நான் சத்குரு சில்க் சென்டரில் கொடுத்து பழக்கம். ஏன்னா அவங்க எனக்கு என்னோடய பட்டு புடவைக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து மயிலாப்பூரில் இப்போ புதுசாக ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம சாய்பாபா கோயிலுக்கும் போன மாதிரி ஆச்சு, நம்ம அப்படியே பட்டு புடவையை கொடுத்துட்டு கேஷ் வாங்கிட்டு போகலாம். ஸோ இந்த மணியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ தங்கம் விலை வேறு குறைஞ்சிருக்கு. ஸோ பாப்பாவுக்கு ஏதாவது கோல்டு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த புடவைகள்லாம் எவ்வளோ விலை போகுது, எவ்வளோ நம்ம கை கிடைக்குதுன்றதை பார்த்துடலாம். போட முடியாது, அதனால வந்து சரி ஓகே நம்ம எடுத்துட்டு வந்து ஆக்சுவலாக நான் வந்து அண்ணா நகரில் வந்து நம்ம ரெகுலராக வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து நீங்கள் மயிலாப்பூரில் இருக்கீங்கன்னொன்னே சரி ஓகே சாய்பாபா கோயிலுக்கும் அந்த மாதிரி ஆச்சு, உங்களை பார்த்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சாரீஸ் பார்த்துடுறீங்களா? இந்தாங்க செக் பண்ணிடுவோம் மேம். ஓகே, நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு இந்த சாரி. ஆமா சார், இது வந்து தகடு சாரி, நல்ல வெயிட் தான் சார். சார் வெள்ளி தான் சார். அப்படியா? ஆமா சார், வெள்ளி தான். இது எவ்வளவு பெரிய புடவை. இது வந்து பட்டுக்கு வேல்யூ கிடையாது சார், வெள்ளி ஜரிக்காக தான். இப்போ இதுலயே காப்பர் இருந்துச்சுன்னா வேல்யூவே போயிட்டு இருக்காது. அதனால நான் செக் பண்ணேன். ஆக்சுவலா இது கொடுக்க கூடாதுன்னு தான் சார் ரொம்ப நாளா வச்சிருந்தேன். இங்க லைட்டா ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. இது எப்படியும் வந்து நம்ம யூஸ் பண்ண, அதுவும் இந்த இடத்துல வந்து அந்த டேமேஜ் ஆயிருக்கு. ஓகே ஓகே, டேமேஜ் ஆனா கூட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரிக்காக தானே மேம். ஓகே ஓகே, உங்களுக்கு நல்ல வேல்யூ தான் வரும். இந்த சாரி காப்பர் ஆயிடுச்சு மேம். இங்க பாருங்க மேம். ஓகே, இப்போ இது சுத்தமா போகாது மேம், போகாது. ஆனா பாக்க ஜரிகை வெள்ளி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரப் பண்ணும்போது தான் தெரியும் சார். வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா வெள்ளி ஜரிக்காக தான். ரெண்டுமே ஒரிஜினல் பட்டு. பட் இது வந்து வெள்ளி ஜரிகை, இது காப்பர் ஜரிகை. சோ இது வேல்யூவேஷன் போகாது, இது போகும். ஓகே, அப்ப இது எடுத்துக்க மாட்டீங்க? போகாது மேம், போகாது. ஓகே, ஆக்சுவலா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 35 இயர்ஸ் சாரீஸ் தான் இது. நானும் இது கொஞ்சம் விலை போகும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தேன். பட் ஆனா இது பியூர் இல்லீங்களா? காப்பர் மேம், அது பியூர் தான். இதுல வந்து சில்வர் ஜரியா இருந்தா விலை போயிடும். ஓகே 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 ஓகே, ரெண்டுமே ஆக்சுவலி மேம் இது ஒரிஜினல் பட்டு தான். பட் உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா வெள்ளி ஜரிக்காக தான். இந்த சாரி வந்து வெள்ளி ஜரிகை, இது காப்பர், போகாது. ஓகே ஓகே, சரி இப்போ இது மட்டும் வேல்யூவேஷன் போட்டு சொல்லிடுறோம் மேம். இது பாத்தீங்கன்னா தகடு சாரி. நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே, சாரி ஃபுல்லா ஜரிகை தான். ஓகே, ஃபுல்லாவே ஜரிகை, ஃபுல் தகடு தான் சார். ஓகே சார், இப்போ இது நாங்க எப்படி கோட் பண்றோம்? நான் சொன்னேன்ல சார், இங்க டேமேஜ் ஆயிச்சு பாருங்க. ஆமா மேம், கரெக்ட்டா வந்து எனக்கு இங்க வரும்போது இந்த டேமேஜ் இருந்துச்சு. एक्चुअली 30-40 இயர்ஸ் ஆயிச்சினா அந்த மடிப்புலயே போய்டும் மேம் சாரினா. இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு 350 கிராம் சில்வர் வரும் மேம் இதுல. இப்போ நாங்க சொல்றது வந்து வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா சில்வர் வித் கோல்டு பாலிஷ். பட்டு சாரி, எல்லா பட்டு சாரியில கோல்டு பாலிஷ் வரும் தான் சார். இப்போ நாங்க வேல்யூவேஷன் போடுறது வந்து ரெண்டு சேர்த்து தான் சார். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜரிகை கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் வரும் சார். ஸோ இன்க்ளூடிங் கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கு 235 ருபீஸ் சார் ரேட். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு சாரி மட்டும் 82,250 ருபீஸ் வரும் சார். ஓகே ஓகே, ஆக்சுவலா வந்து நான் இவ்ளோ எதிர்பார்க்கல. ஒரு அரவுண்ட், ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி நான் கொடுத்திருக்கேன்றதுனால எனக்கு ஒரு இந்த மாதிரி ஃபுல் ஜரிகை இது வந்து நான் ரொம்ப இது கொடுக்க கூடாதுன்னு வச்சிருந்தேன். அண்ட் இப்போ ரீசன்ட்டா இந்த டேமேஜ் பார்த்தோனே இதுக்கு மேல இது யூஸ் பண்ண முடியாது. இது நம்ம கொடுக்கிறது தான் பெட்டர்னு நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் பண்ணும்போது நீங்க ஒரு லைக் 50 சம்திங் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த ரேஞ்ச்ல எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் இருக்கும். எஸ், அப்போ சில்வர் ரேட்டே ரொம்ப கம்மி. நீங்க
நீங்க இந்த saree அந்த டைம் போட்டு நின்றா 40-45 தான் வந்திருக்கும். ஓகே 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 ஓகே. அப்போ சில்வர் ரேட் கம்மி சார். இப்போ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 235 rupees. ஸோ அதனால உங்களுக்கு இது 82,000 வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம 2 saree கொடுத்தோம்ல சார். ஆமா ஆமா மேம். சோ இந்த தடவை ஒரு சாரிக்கே வந்து இவ்ளோ ரேட் வந்துருச்சு. பரவாயில்ல. தூக்கிட்டு வரும்போதே பார்த்தேன் நல்ல வெயிட்டா இருக்கு. நல்ல பட் வெயிட். ஆனா தகடு saree சார். இல்ல நான் இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். அது வெள்ளி வந்து நின்றா அதுக்கே நிறைய கேஷ் ஆமா ஆக்சுவலி இது வெள்ளியா இருந்தா. எஸ் ஓகே 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 சார், எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி இப்போ நீங்க ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும் போட்டு எனக்கு இவ்ளோ அமௌண்ட் அப்படின்னு சொன்னீங்க. எஸ் மேம். இது வந்து மெல்டிங் பண்ணா அதே மாதிரி வருமா இல்ல ஜாஸ்தியா வருமா? இல்ல மேம், ஆக்சுவலி மெல்டிங்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தகடு saree. ஓகே. ஸோ இதுல 350 கிராம் சில்வர். ஸோ மினிமம் 350-500 இருந்தா தான் நம்ம மெல்டிங்கே பண்ண முடியும். இப்போ ரொம்ப கம்மி இருந்துச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதனால அதை மெல்டிங் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே, இந்த மாதிரி sarees அப்புறம் ஒரு 5 to 10 sarees இருந்துச்சுன்னா மெல்டிங் ப்ரிஃபரபிள். அப்போ நீங்க நம்ம சவுகார்பேட் பிரான்ச்ல அங்க மெல்டிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். மெல்டிங் நீங்க அங்க டைரக்டா வந்து sarees மெல்ட் பண்ணிட்டு அங்க 6 to 7 rupees லேபர் சார்ஜ் பண்ணுவோம் ஒரு கிராமுக்கு. அது மட்டும் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கு அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கேஷா கொடுத்துருவோம். செகண்டரி ஒரு விஷயம் சொல்றேன் சார். ஆக்சுவலி நம்ம வந்து டைரக்ட் மெல்டிங் பண்றதுனால வேல்யூவேஷனே வந்து ஹையர் தான் கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்படி வந்து நாங்க மட்டும் இல்ல, கஸ்டமரோ சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் மேம், நீங்க வந்து வந்துட்டே இருக்கீங்க ரெகுலரா, பட் நீங்க வெளியில கம்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே ஒரு பொருள் இப்போ இது வந்து saree இதுல வந்து நான் 350 கிராம் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு அது தெரியலல்ல. ஸோ பெட்டர் நீங்க ஒரு 3 to 4 ஷாப்ஸ் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆக்சுவல் வேல்யூ தெரிஞ்சிடும். கம்பேர் பண்ணாம எங்கேயுமே கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரியல் வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவலி மேம் இது பாத்தீங்கன்னா இது நீங்க எடுத்து தகடு saree. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெக்கார்ட் saree. இந்த சாரியே ஃபுல்லா ஜரிகை தான் மேம். சார் இந்த saree பாருங்க, இதோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜரிகை தான். உங்களுது ஜரிகை, பட் டிஃபரன்ஸ்னா இதுல ஜரிகை கம்மி. த்ரெட்ஸோட குவாலிட்டி இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும், இதுல நல்லா இருக்கும். இப்போ இதுல 350 கிராம்ஸ் வரும்னா இதுல 250 தான் வரும். அதுக்கு ஏத்த வேல்யூ உங்களுக்கு அன்னைக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கு கால்குலேஷன் பண்ணி சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஜக்கார்ட் சாரீஸ் எல்லாம் பியூர் ஜரிகை சொல்றேன். பியூர் ஜரிகை இருந்துச்சுன்னா 50 to 70,000 வரும். இந்த மாதிரி நீங்க எத்தோந்த தகடு சாரி பாத்தீங்கன்னா 70 இருந்து 1 lakh கூட வரும். புடவோட வெயிட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெயிட் சாரீஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ் இருந்துச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட ஒரு சாரி வரும். எஸ். இப்போ நீங்க தேய்ச்சி காமிச்சீங்க. ஆமா சார், இது மாதிரி நம்மள வீட்லயே செக் பண்ணிக்கலாம் சார். இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கடப்பா ஸ்டோன் தான் சார். இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வந்துச்சுனா அது இப்போ நம்ம இது border எடுத்து ரப் பண்றோம்ல, இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்தா சில்வர் ஜரிகை. சோ இந்த சாரி போடிங்க இல்லையா? இது இந்த சாரி ரெட். ஓகே. அது காப்பர் கலர்ல வந்தா நமக்கு வேலை போகாது. ரெட் கலர் வந்துச்சுனா வேல்யூவேஷன் சுத்தமா போகாது. அது கொண்டே வர வேண்டியது வேஸ்ட். சார் இப்போ சில பேர் வந்து போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புனா அதை பார்த்து உங்களால வேல்யூ சொல்ல முடியுமா? ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க, எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பா மேம். ஆக்சுவலி நீங்க வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனீங்கன்னா அது பியூர் இருக்கா போகாததா சொல்ல முடியும். பட் எங்கனால அக்யூரேட் வேல்யூ சொல்லவே முடியாது. இப்போ நீங்க இது நேரா எடுத்து வரும்போது இது சொசைட்டியா, இது வந்து நார்மல் காஞ்சிபுரம் சாரியா, பனாரஸா, மைசூர் சில்க், அது வரும்போது தான் நம்ம செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வெள்ளி ரேட் கம்மி இருந்தது. ஸோ உள்ள அந்த அளவுக்கு வித்தியாசம் வரல. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேம், இப்போ இங்கே எத்தொந்ததுனால நான் இது 350 கிராம்ஸ் சொல்ல முடியுது. இதே ஃபோட்டோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா இதில் 350 வருமா, 400 வருமா, 300 வருமானு நமக்கு தெரியாது. ஸோ 50 கிராம்ஸ் இன்னைக்கு வித்தியாசம் வந்தாலுமே 12 to 15,000 வித்தியாசம் வந்துடும். ஐதர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் இல்லை கம்மியாக வரும். அதனால நம்ம வாட்ஸ்அப்பில் வேல்யூ சொல்றதே இல்லை. பட் நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணும்போது 100% கேரண்டட் ரேட். இது கேரண்டி மேம். சரி, ஓகே சார், நம்ம ப்ரோசீட் பண்ணிடலாம். ஓகே சார், இது டோட்டல் எவ்வளவு வேல்யூன்னு சொன்னீங்க? 82,250 rupees மேம். ஓகே சார், கேஷ் வாங்கிக்கலாம்ல? கேஷ் தான் பெஸ்ட். ஓகே சார். இந்தாங்க மேம். Thank you சார், thank you so much. Thank you. நன்றி சார். Thank you. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எங்களுக்கு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்குன்னு சொல்லணும். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சத்குரு சில்க் சென்டருக்கு வந்து நம்ம வந்தாவே எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி தான் நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணி வருவோம்.
நம்மளே வந்து கொஞ்சம் அதிகமா கிடைச்சா சந்தோஷப்படுவோம். பட் ஆனா வந்து நாங்க நினைச்சத விட ஜாஸ்தி கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் ஒரு சாரி எனக்கு போல அப்படின்றது சின்ன வருத்தம் இருந்தாலும், நான் வந்து ஒரே சாரில எனக்கு 2 சாரியோட அமௌண்ட் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ ஸோ இந்த இந்தா ஸ்டோரோட லொகேஷன் அப்புறம் சாரோட அதர் பிரான்ச்சஸோட லொகேஷன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கிளம்பலாமா? ம்.